அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம். நாம் நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக சமண அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம். அதிலே இஷ்டோபதேசம் என்ற நூலிலே இருந்து தற்போது ஆச்சாரிய ஸ்ரீ பூஜபாதர் கூறுகின்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இன்றைய பதிவிலே இஷ்டோபதேச நூலிலிருந்து 48வது காதையினை நாம் பார்க்கலாம். ஆனந்தோ நிர்தகத்யுக்தம் கர்மேந்தன மனோரதம் நாசாசௌ கித்யதே யோகி பகிர்துக்கேஷ்வ சேதன. இந்த காதையிலே உயர்நிலை தியானத்துக்கு சென்றுவிட்ட அந்த முனிவர், நம்ம இப்போ பார்த்துக்கிட்டே வர வர படிப்படியாக ஆன்ம தூய்மை நிலையிலே செல்கின்ற முனிவர் தன்னுடைய ஆன்மாவிலேயே ஆழ்ந்து விடுகின்றார். புற விஷயங்களை பற்றி எந்த விதமான சிந்தனையோ செயல்பாடோ எதுவும் அவரிடம் இல்லை. தனித்த தியானத்திலே அந்த தூய ஆத்மாவை பெறுகின்ற தலைக்கடை நிலையிலே இருக்கின்ற அந்த முனிவரை பற்றிய அந்த வர்ணனையிலே அவர் ஆன்மாவிலே ஆழ்ந்து விடுவதால் அவருக்கு ஆன்ம இன்பம் ஏற்பட்டு விடுகிறது. வேறு எந்த இடத்திலையும் அவருக்கான சுகம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அந்த ஆன்ம இன்பத்தை ஏற்படுத்திய பிறகு அவருக்கு 2 விஷயங்களை இங்கே நிகழ்வதாக கூறுகிறார். அவருடைய கர்மங்கள் அனைத்தும் தீந்து போகின்றன. நெருப்பிலே விறகு எரிந்து அது தீந்து போவதைப் போல அவருடைய கர்மங்கள் எல்லாம் தீந்து போய்விடுகின்றன. அதனால் அவருக்கு பகீர் துக்கேஷ், வெளிப்புறத்திலிருந்தே வரக்கூடிய துன்பங்களோ பரீஷகங்களோ அவை எவையும் அவரிடம் பாதிப்பை ஏற்படுத்துவது இல்லை என்று இதிலே நமக்கு கூறுகிறார். ஆன்ம அனுபவ வடிவமான ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை, அந்த பரமானந்தத்தை பெற்றுவிட்ட அந்த முனிவர் வினையாகிய விறகை சுட்டு பொசுக்கி விடுகிறார். அந்த ஆனந்தமானது அந்த மாதிரி செய்து விடுகிறது என்று கூறுகிறார். தியானத்தில் மூழ்கியிருக்கும் யோகிக்கு பசி முதலிய புறத்துன்பங்களும் உபசர்க்கங்களும் உணரப்படுவது இல்லை. அவரால் அது தெரிந்து கொள்ள இயலாத அளவில் அவர் ஆன்மாவிலே தோய்ந்து விட்டார். அந்த நிலை சுக்ல தியான நிலை என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். 2 சுக்ல தியானங்களை குறித்து பார்த்தோம். முதல் 2 சுக்ல தியானம் 4 வகையாக இருக்கும். படிப்படியாக அதனுடைய தூய்மை அதிகரிக்கும் போது அந்த சுக்ல தியானத்தினுடைய வடிவாக அவர் பெறுகின்ற அந்த துன்பங்களை பொறுக்கின்ற வல்லமை குறித்து இதிலே கூறுகிறார். நா கசாய சமுத்தேகிய வகிஜீஜை மானச சேஹிம் துக்கேஹிம் ஈசா விசாய சோகா ஏஹிம் ஜானா வகய சித்தோ. கஷாயங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள். கஷாயம் என்பது அந்த 4 வகையான கஷாயங்கள் இருப்பதால் தான் மனிதனுக்கு துன்பமே உண்டாகிறது. கோபம், மானம், மாயை, லோபம் என்ற அந்த 4 கஷாயங்கள் இல்லை என்றால் அந்த மனிதனை எதுவும் பாதிக்காது. அதனால் 3 யோகங்கள் அற்ற நிலை இருக்கிறது. இப்போது மனவசன காயம் எதிலையுமே அவர் ஈடுபாடு இல்லை. அந்த தியானத்தில் சித்தம் ஒன்றும் போது, சித்தம் என்றால் மனம் ஒன்றி போகும்போது யோகியானவர் கஷாயத்தால் தோன்றுகின்ற பொறாமை, வருத்தம், சோகம் முதலிய மானசீகமான துன்பங்களால் துன்புறுத்தப்பட மாட்டார். மானசீக துன்பம்னா மனதில் ஏற்படுகின்ற துன்பம். அவருக்கு இந்த எண்ணமெல்லாம் இந்த எண்ணமே கிடையாது. அப்போ அதனால் வரக்கூடிய துன்பங்களும் இல்லை. அதைத்தான் சமண சுத்தமானது நமக்கு அந்த காதையிலே தெரிவிக்கிறது. மீண்டும் 3 அந்த முனிவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சாலீஜை பீபேயி யதீரோ
நா பரீஷகோ பசகேஹிம் சுகமேசு ந சமுச்சயி பாவேசு ந தேவமாயாசு. இப்போ இந்த இடத்துல வரும்பொழுது பார்த்திங்கன்னா கேவலி நிலையில் இருக்கக்கூடியவர்களை பற்றிய ஒரு அந்த உயர்ந்த நிலைக்கு சென்று விட்டவர்களை பற்றிய ஒரு கருத்தாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த தீர புருஷன் அந்த தீர புருஷன் அந்த மனவசன காயங்கள் எல்லாம் விட்டு தன்னுடைய ஆன்மாவிலேயே ஆழ்ந்து விட்டு அந்த தீர புருஷனுக்கு பரீஷகங்கள் உபர்சகங்களால் அவன் அசைய மாட்டான், அச்சப்படவும் மாட்டான். சூஷ்மமான பாவனைகளிலும் தேவர்கள் அமைக்கும் மாயா ஜாலங்களிலும் மோகம் கொள்ள மாட்டான். மிகச்சிறிய பாவனைகளால் கூட அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே நேரத்தில் தேவர்கள் அமைக்கும் மாயா ஜாலங்கள் அப்படின்னு இந்த இடத்துல எதை குறிப்பிடுகிறார் என்றால் அரகந்தர்களை பற்றிய குறிப்பிட சமோசரணம் அவர்களுக்கு அமைந்து விடுகிறது. சமோசரணத்தை அரகந்தர்களுக்கு தேவர்கள் தான் அமைக்கிறார்கள். சௌந்தரமேந்திரனுடைய அவனுடைய கட்டளையின்படி எல்லா தேவர்களும் சேர்ந்து சமோசரணத்திலே அவ்வளோ வைபவமாக அமைக்கிறார்கள். சமோசரன் வர்ணனை பார்த்துருப்போம். இப்போ அந்த மாதிரி ஒரு மிகவும் பொலிவான அல்லது மிகப்பெரிய வசதிகளை கொண்ட அந்த சமோசரணத்தை பார்த்தால் எல்லோருக்குமே ஒரு சின்ன சலனம் வந்துவிடும். அதனுடைய தலைவராக இருப்பவர் தான் அரகந்தர். கந்தக்குடியிலே அமர்ந்து அவர் அந்த சமோசரணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் அதை பார்த்து மயங்க மாட்டார். அவருக்கு அவையெல்லாம் நமக்கானவை அல்ல என்ற எண்ணம் தான் இருக்கும். அங்கே ஏன் இருக்கிறாருன்னா அரகந்தர் அவருடைய கடமை திவ்யதுணி மூலமாக ஆகமத்தை எல்லோருக்கும் உரைப்பது, அனைத்து உயிர்களுக்கும் உரைப்பது. அது ஒன்றுதான் அவருக்கு அந்த எண்ணத்திலே இருக்குமே தவிர அங்கே இருக்கின்ற அந்த படோடோபங்களும் வைபவங்களும் அவர் தன்னுடையது என்று அவர் நினைப்பது கிடையாது. அதனால தான் தேவர்கள் அமைக்கின்ற அந்த மாயா ஜாலங்களிலே அவர்கள் மோகம் கொள்ளுவது கிடையாது. ஏன்னா அவங்க எல்லா பற்றியும் திறந்து விட்டு இருக்கிறார்கள். அது நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம் அந்த விளக்கங்களை. அதே போல் அந்த கர்மங்கள் எல்லாம் எப்படி அந்த இடத்திலே அழிகின்றன என்பதனை இதிலே கூறுகிறார். ஜக சிரசஞ்சிய மிந்தன மணலோ பவன சகிவோ துயம் தகை தக கம்மேதன மமியம் கனேன ஜானான லோடகை. அதாவது கன நேரத்திலே அந்த கர்மங்கள் அழிந்து விடுகின்றன என்று கூறுகிறார். எப்படின்னா வெகு காலம் சேர்ந்துள்ள விறகுகள், அதாவது நல்லா காய்ந்திருக்கிற அந்த விறகு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் வற்றலாக காய்ந்திருக்கின்ற அந்த விறகு காற்றினால் எழுப்பப்பட்ட தீயானது என்ன செய்யுதுன்னா அதை உடனடியாக எரித்து விடுகிறது. தீ பற்றவுடனே காற்று அடித்தவுடன் அது முழுவதுமாக எரிந்து விடுகிறது, கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல். அதே போல் தியானம் என்னும் தீயானது அளவற்ற கர்மங்களாகிய கட்டைகளை ஒரே நேரத்தில் சாம்பலாக்கி விடுகிறது. அந்த கர்மங்கள் வினைகளை அவை சாம்பலாக்கி விடுகின்றன என்று இதிலே கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல் அந்த சர்வஞருடைய தியானத்தினை பற்றி குறிப்பிடும்போது சர்வஞ ஷீணகர்மசௌ கேவலனான பாஸ்கர அந்தர்முகூர்த்த சேஷாயு ஸ்ரீதீகம் தியானமர்ஹதி. அந்த வினைகளெல்லாம் விலகிவிட்ட கேவல ஞான சூரியனாகிவிட்ட சர்வஞன், அதாவது சயோக கேவலி என்று சொல்வார். அவருக்கு உடல் மட்டுமே இருக்கக்கூடிய நிலை, வேறு எந்த யோகங்களும் கிடையாது, எந்த வினைகளும் இல்லை. அதால் அவரை கேவல ஞானத்தை அடைந்து விட்டவர் அனந்த ஞானங்களை, அனந்த வைபவங்களை அடைந்து விட்டவர். அனந்த நான்மை என்று சொல்லக்கூடிய அந்த அனந்த சதுஷ்டியம் அடைந்துவிட்ட அந்த சர்வஞம். அவருக்கு அந்தர்முகூர்த்த அளவு ஆயுள் பாக்கி இருக்கும் பொழுது, அந்தர்முகூர்த்த அளவுனா நம்ம சொல்லியிருக்கோம் 48 நிமிடங்கள், அதற்கு உட்பட்ட நேரம், அவ்வளவு நேரம் தான் அவருக்கு ஆயுள் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் 3வது சுக்ல தியானமாகிய சூஷ்மக்ரியா பிரதிபாதி என்னும் தியானம் செய்ய தகுதியுடையவர் ஆகிறார். இது கடைசி நேரத்திலே இருக்கக்கூடிய உடலையும் விடக்கூடிய அந்த தியானம் இருக்கின்ற அந்த ஒரே ஒரு பொருள் உடல் தான்.
அதையும் விடக்கூடிய தியானம். அதான் தனிமையிலே சென்று செய்வார்கள். நம்ம முதலே பார்த்துட்டோம். அதைத்தான் இந்த இடத்துலையும் அந்த தியானத்தினுடைய இதாக குறிக்கிறார். அப்படி அவர் செய்யும் பொழுது என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், துவாசப்ததிர் விலீயந்தே கர்ம பிரகிருதியோ துதம் உபாந்தயே தேவ தேவஸ்ய முக்திஸ்ரீ பிரதிபந்தகா. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த பொழுது அவருக்கு 47 வகையான காதி வினைகள், அதனுடைய பிரிவுகள் 4 காதி வினைகள். அந்த 4 காதி வினைகளுடைய உட்பிரிவுகளை நம்ம முதலே பார்த்தோம். அவை 47ஆக இருக்கின்றன. அவற்றோடு சேர்ந்து மொத்தமாக 63 வினைகள் விலகி இருக்கும். அப்படி விலகினாதான் அது கேவலியாக மாற முடியும். அதனுடைய விவரத்தை நம்ம பின்னால் வரும்போது நம்ம பார்க்கலாம். அந்த எந்தெந்த வினைகள் விலகுகின்றன என்பதை நம்ம பார்க்கலாம். அதனால் அந்த 63 வினைகள் விலகி இருக்கின்ற அந்த நிலையிலே தான் மொத்தம் எத்தனை நம்ம பார்த்துட்டோம், 148 துணை வினைகள் இருக்கின்றன. பிரதான வினைகள் 8, அஷ்டகர்மம் என்று சொல்லக்கூடிய பிரதான வினைகள் 8. அவற்றினுடைய சிறு சிறு துணை வினைகளாக இருக்கக்கூடியவோடு சேர்த்து மொத்தமாக 148. அதிலே காதி வினைகள் 47, அகாதி வினைகள் 101. இப்போ அதில் 63 ஏற்கனவே அவர் கெடுத்து விட்டார் அல்லது அழித்து விட்டார். அந்த அழித்து விட்ட நிலையிலே மீதி 85 வினைகள் இருக்கும். 63 வினைகள் போச்சுன்னா மீதி 85 வினைகள் இருக்கும். இவை எல்லாமே சுப வினைகளாக இருக்கும். எல்லாம் இந்த தர்ஷனாவரணியம் ஞானாவரணியம் எல்லாம் அழிந்து விட்டதால் இதில் பெரும்பாலும் நாமகர்ம வினைகள் இருக்கும். அது சுப நாமகர்ம வினைகளாக இருக்கும். அந்த வினைகளிலே 72 பிரகிருதிகள் முதல் கட்டமாக அவருக்கு விலகிவிடுகின்றன. 85 பாக்கியில் 72 விலகிவிடுகின்றன. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, விலயம் வீதராகஸ்ய புனர்யாந்தித்ர யோதசே சரமே சபையே சத்ய பர்யந்தேயா வியவசபதிதாக. அந்த கடைசி நேரத்திலே அதன் பிறகு வீதராக அயோக்கிய கேவலியின் அயோக்கிய குணஸ்தானத்தின் கடைசி சமயத்தில் ஏற்கனவே சயோக கேவலியாக இருந்தார். அப்போ உடல் மட்டும் அவருக்கு இருந்தது. அந்த உடல் இருந்த அந்த காரணத்தினால் அவர் 72 வினைகளை அப்போது அழித்த பிறகு 14வது குணநிலையாகிய அயோக கேவலி என்கின்ற அந்த நிலையினை அடைகிறார். அந்த நேரத்திலே மீதி இருக்கக்கூடிய அந்த 13 வினைகள் 85ல் 72 போச்சுன்னா மீதி 13 வினைகள் உடனே அழிந்து விடுகின்றன. அழிந்ததுன்னா அந்த அயோக கேவலி நிலையில் அவர் 5 எழுத்துக்களை உச்சரிக்கின்ற நேரத்தில் தான் அவ்வளோதான் இருக்கும் அந்த அயோக கேவலி நிலை. அதாவது அரகந்தராக இருந்தாலும் கூட அது சயோக கேவலி நிலை தான். அந்த சயோக கேவலி நிலையில் 72 பிரகிருதிகளை அவர் அழித்து விட்டால் அயோக கேவலியாக மாறி 5 எழுத்துக்களை உச்சரிக்கின்ற அந்த குறுகிய நேரத்திலே இந்த 13 பிரகிருதிகளையும் அழித்து விட்டு அவர் உடலும் அழிந்து போகிறது. அவர் சித்த பதவியை அடைகிறார். இதை நாம் வரிசை கிரமமாக நமக்கு பூஜ்யபாதர் கொண்டு வந்து இந்த இடத்திலே நமக்கு நிறுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ நம்ம இதனுடைய சின்ன விளக்கம், ஏன்னா ஏற்கனவே அது பார்த்துட்டு இது வந்திருக்கிறோம். ஏற்கனவே திரவிய சங்கரகத்தில் நம்ம பார்த்துட்டதால நான் அதை சுருக்கமாக சொன்னேன். இருந்தாலும் இதை கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் புதிதாக நம்ம இணைஞ்சிருக்கிறவங்களுக்காக. மூலவினைகள் 8, உத்திரவினைகள் 148, காதி வினை அந்த 148ல் 47 காதி வினை, அகாதி வினை 101. 4 காதி மூலவினைகள் பார்த்திங்கன்னா தர்ஷனாவரணியம் 9 பிரிவாக இருக்கும், ஞானாவரணியம் 5, மோகனியம் 28 வகை. அது நம்ம சென்ற பதிவுக்கு முன்பதிவில் அந்த விளக்கத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம், 28 வினைகள் எப்படி வந்ததுன்னு. அதே போல் அந்தராயம் 5. அகாதி வினைகளை பொறுத்த வரைக்கும் இன்பம் துன்பம் என்கின்ற வேதனியம் 2, ஆயுள் கர்மம் 4 விதமான பிறவி 4 ஆயுள் அது 4, நாமம் 93,
கோத்திரம் நீச்ச கோத்திரம், உத்தம கோத்திரம், அது 2. இது அகாதி வினைகள் 101. இதிலே இந்த 47 வினைகளும் முழுவதுமாக அழிந்தால்தான் கேவலியாக மாற முடியும். அது அழிகின்ற நேரத்திலேயே அகாதி வினைகளில் இருக்கக்கூடிய அசுப வினைகள், இந்த நாம கர்மத்தில் சில வினைகள் அசுப வினைகளாக இருக்கும். உடல் அமைப்பு போன்றவையெல்லாம் அசுபமாக அமைந்திருக்கிறதால அதில் இருக்கின்ற அந்த 13 அப்பே விலகி போயிடும். அதன் பிறகு 3 பிறவிக்கு சென்று பிறக்கக்கூடிய 3 விலகும். அது நம்ம இந்த விவரத்தை இதில் பார்க்கலாம். இப்போ இதில் எப்படி அந்த வினைகள் எல்லாம் விலகுகின்றன, என்னென்ன விலைகள் விலகுகின்றன என்பதனை நமக்கு மேருமந்திர புராணம் மிக விரிவாகவே நமக்கு சொல்லியிருப்பதை நம்ம பார்க்கலாம். வரிசையில் சுருக்கி வைத்து உச்சியார் வடிவுதன்னை புருவத்தின் இடையின் மூக்கின் நுனியிர்தான் பொருந்து வைத்த திரிவித யோகினோடும் சென்று வந்தாடும் சிந்தை உருவமற்றிதனை உண்ண வினைகள் 7 உடைந்தவன்றே. இந்த காதையை நம்ம முன்னாடி கூட பார்த்துருக்கோம். மிக முக்கியமான ஒரு காதை. ஏன்னா முதல்ல கர்மம் அந்த 7 வினைகள் தான் அழியும். நற்காட்சி பெறுவதற்காக ஒரு ஆன்மா முயற்சி செய்யும்போது முதலிலே இந்த 7 வினைகளைத்தான் அவை நீக்க வேண்டும். இந்த 7 வினைகள் முழுவதுமாக நீங்கிவிட்டால் மற்ற வினைகளை நீக்குவது எளிது. இந்த 7 வினைகளுடைய விவரம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் சில வார்த்தைகள் வருது, அதுக்கான விளக்கம். திரிவித யோகம் என்றால் மனவசன காய யோகங்கள். சென்று என்று அந்த இடத்துல வார்த்தை வருது இல்லைங்களா? அதாவது திரிவித யோகினோடும் சென்று என்று. அந்த சென்று என்பது உயர்ந்த நிலையில் சென்று என்று பொருள். அந்த பொய் நம்பிக்கை, அவிரதம், தோற்பசை, பிரமாதம் போன்ற தீய விஷயங்களெல்லாம் நீக்கி என்று அர்த்தம். அப்படி செய்கின்ற அந்த முனிவருக்கு முதலிலே தரிசன மோகனியத்தினுடைய மித்தியாத்துவம், சமயக் மித்தியாத்துவம், சமூக பிரகிருதி என்ற 3 பிரகிருதிகள் நீங்கும். சாரித்திர மோகனியம் அதிலே இருக்கக்கூடிய முதலிலே மிகவும் கடுமையாக இருக்கக்கூடிய கடுமையான கஷாயங்களாகிய அனந்தானுபந்தி கஷாயங்கள், அனந்தானுபந்தி, குரோதம், மானம், மாயை, லோபம் 4. இந்த 7 தான் விலகும். இதை நம்ம போன இதில் கூட பதிவில் கூட நம்ம பார்த்துருக்கோம். இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நம்முடைய வினை கொள்கைகளை புரிந்து கொள்வதற்கு நாம் ஒரு முயற்சி செய்கிறோம் என்றால் இந்த விஷயத்தை நம்ம இந்த 7 பிரகிருதிகள், சப்த பிரகிருதிகள் என்று இதை அழைப்பார்கள். இந்த சப்த பிரகிருதிகள் விலகுவதால் நற்காட்சி கிடைக்கும் என்பதால் முதலிலே இவற்றைத்தான் ஆன்மா விளக்க வேண்டும். இதை விளக்காமல் எங்கேயும் அது முன்னேற முடியாது. அதனால் முதலிலே வருகின்ற அந்த 7 பிரகிருதிகள் இவ்வாறு நீங்குகின்றன. இதனால் எதில் துறவினால் நடக்கக்கூடிய தவம் செய்வதால் விளையக்கூடியவை முதலிலே இதுதான். போன இதிலே பார்த்தோம் நம்ம ஒரு இதில் நெல்லை போட்டு அரைச்சா 3ஆக பிரிஞ்சு விழுதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரியாக. அதற்கு அடுத்த கட்டமாக இப்போ 6வது குணநிலையில் முனிவராகிறார். 7வது குணநிலையில் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 7 பிரகிருதிகளை நீக்குவதற்கு முயற்சி செய்து அவற்றை நீக்கியதால் அவருக்கு 8வது குணநிலையானது வாய்க்கும். அபூர்வகரணம், அதுவும் அனிவர்த்திகரணம் என்ற அந்த நிலையும் வரும். அப்போ அந்த 8வது குணஸ்தானத்தில் நிற்கும் அந்த முனிவருக்கு, அபூர்வகரண முனிவருக்கு, அவர் அனிவர்த்திகரணத்தை அடையும் போது 16 வினைகள் நீங்குகின்றன. நீங்கினால் அவர் அடுத்த நிலைக்கு, 9வது நிலைக்கு செல்கிறார். காரட்டமேனியானும் கண்டவர் நடுங்கும் வண்ணம் ஓரெட்டு திசைகள் மேலும் உருமெனத் தோன்ற வீரன் ஆரட்டியோடும் கூடா வினை பகை தலைவராய ஈரட்டு வினையர் தம்மை எடுத்து எரிந்திட்டு நின்றான். வைஜெயந்தன் அந்த மாமன்னன் செய்கின்ற அந்த தவத்தின் போது அவர் என்னென்ன செய்தார் என்பதை அவர் மூலமாக எந்த வினைகள் இயங்குகின்றன என்பதை நமக்கு காட்டுகிறார். அந்த 8வது குணஸ்தானத்தோடு நிற்கும் என்ற அந்த முனிவருக்கு 16 வினைகள் நீங்குகின்றன. அதான் அந்த அசுப வினைகள் 13 சொன்னோம் இல்லைங்களா? காதி வினைகளோடு சேர்ந்து நீங்கக்கூடிய அசுப நாம வினைகள். நரககதி நரககதியானுபூர்வி, திரியக்கதி திரியக்கதியானுபூர்வி. நரககதி தெரியும், திரியக்கதினா விலங்கு, திரியக்னா விலங்கு, அணுபூர்வினா அதற்கு செல்லுகின்றது. ஒரு பிறவி முடிஞ்சு அடுத்த கதிக்கு செல்லும்போது ஒரு உடல் இருக்கும், அதுக்கு அணுபூர்வின்னு பேர்.
நரக கதியும் இருக்காது, நரக கதியான பூர்வியும் இருக்காது, திரியக்கு கதியும் இருக்காது, திரிய கதியான பூர்வியும் இருக்காது. அதாவது நரக கதியும் விலங்கு கதியும் இல்லை. அதுக்கு 4 வினைகள், அந்த 4 வினை நீங்கும். அதன் பிறகு 1 புலன், 2 புலன், 3 புலன், 4 புலன் உயிர்கள். ஏன்னா இனிமேல் அவர் பிறந்தால் தேவ பிறவியிலோ அல்லது மனித பிறவியிலோ தான் பிறப்பார். இதோட அவருக்கு தவம் முடிஞ்சிட்டா கூட. அதனால் இந்த 4 புலன் இருக்கிற உயிர்களுக்கு அவர் போகமாட்டார். அதனால் அந்த 4 புலன் உயிர்களும் நீங்குகின்றன. அடுத்தது ஆதபம், உத்தியோதம், துஸ்வரம், சூஷ்மம், சாதாரண சரீரம். அதாவது வெப்பமுள்ள அந்த சரீரம் உத்தியோதம் என்கின்றது. துஸ்வரம் என்பது குரல் குறித்தது. சூஷ்மம் என்பது சிறிய உயிர், கண்ணுக்கே தெரியாத உயிர். சாதாரண சரீரம் என்பது பல உயிர்கள் வசிக்கின்ற ஒரு சரீரம். நம்ம அதை விளக்கமாகவே நம்ம பார்த்துருக்குறோம் திரவிய சங்கிரகம் பார்க்கும்போது. தேவையானால் அந்த பதிவுகளில் சென்று கூட நீங்கள் பார்க்கலாம். முடிஞ்சால் நான் அதை லாஸ்ட்டில் சேர்க்குறேன். அதனால் அது ஒரு 5 வினை. இப்போ 4 4 8 5 13 வினை நாம வினைகளில் நீங்குகின்றன இந்த நேரத்தில். அதன் பிறகு தர்சனாவரணியம் என்று நம்ம பார்த்தோம். 9 வினைகள் அதில் இருக்கும். 9 வினைகளை கூட நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சக்ஷு, அசக்ஷு, அவதி, கேவல, இந்த 4 விஷயம். சக்ஷுனா கண்ணால் பார்த்தல், அசக்ஷுனா கண் இல்லாமல் மற்ற புலன்களால் தெரிந்து கொள்ளுதல், அவதி தரிசனம் என்று சொன்னால் அவதி ஞானத்துக்கான அந்த தரிசனம், கேவல தரிசனம்னா கேவல ஞானத்துக்கான அந்த தரிசனம். இது 4. அது போக நித்ரா பிரச்சலா, நித்ரா நித்ரா, பிரச்சலா பிரச்சலா, ஞானக்கிருதி என்று ஒரு 5 இருக்கும். நீங்கள் அந்த பழைய பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு முறையும் அதை கொண்டு வந்தால் பதிவு நீண்டுடுன்றதால இதை இந்த இடத்துல கொடுக்குறேன். இதில் தர்சனாவரணியத்தில் நித்ரா நித்ரா ஆழ்ந்த உறக்கம் நீங்கிடும். பிரச்சலா பிரச்சலா தூங்கிட்டே இருந்தால் கூட என்ன நடக்குதுன்றது தெரியும், ஒரு சரியான தூக்கமே இருக்காது, அந்த கர்மமும் நீங்கிடும். ஞானக்கிருதி என்று சொன்னால் தூக்கத்திலே நடப்பது. இந்த 3 கர்மங்களும் நீங்கிவிடும் இந்த இடத்துல. அப்போ அந்த தவத்தினால் 16 வினைகள் அடுத்த கட்டமாக, முதல்ல 7 இப்போ 16, அப்படியே கணக்கு போடுற மாதிரி ஒரு கணக்கு கிளாஸ் மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்கினே வந்துடலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மோகனீயத்தோடு 37 பகடி வீழா வேகயோகத்தோடு ஒன்றா எழுந்த சுக்ல தியானம் வேகயோகத்தின் ஈரெண் பகடிகள் வீழ்ந்தவையோன் மேகயோகத்தின் வீட்டின் விரிந்த அனந்த நான்மை. இப்போ இந்த நிலையில் என்ன வந்துடுது பாருங்கள். ஏற்கனவே 16 விலகிடுச்சு நம்ம பார்த்தோம். அதோடு மோகனீயத்தில் மீதி இருக்கக்கூடிய 21 வினைகள் என்று இங்கே குறிப்பிடுறாங்க. அப்போ மீதின்னா மொத்தம் மோகனீயத்தில் 28, 28 தரிசன மோகனியம் அந்த 7 வினைகளில் வந்துடுது. அதிலே வரக்கூடிய அனந்தானுபந்தி கஷாயங்கள் 4 அதில் போயிடுது. அந்த 4 7 போச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 21. 28 வினையில் 7 போனால் மீதி இருக்கக்கூடிய அந்த 21. இவையும் இங்கே நீங்கினால் 37 வினை, 16 21 37 நீங்கி விடுகிறது. இப்போ அந்த கணக்கை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். மீதி இருக்கக்கூடியது தர்ஷனாவரணியத்தில் அந்த 3 போச்சுன்னா எது 3? நித்ரா நித்ரா, பிரச்சலா பிரச்சலா, ஸ்நானக்கிருதி. அந்த 3 போச்சுன்னா மீதி இருக்கிற 6 அடுத்து நீங்கும். ஞானாவரணியம் 5 அப்படியே இருந்தது, இப்போ நீங்கும். அந்தராயம் 5 தான், அதுவும் இங்கே நீங்கிடும். அப்போ அதெல்லாம் சேர்ந்தால் ஒரு 16. இப்போ பாருங்கள் 37 இந்த இதில் நீங்கக்கூடிய 16 சேர்த்தா 53 இப்போ நீங்கிடுது. முதல்ல 7 நீங்கிச்சு, அதை பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 7. இப்போ அது நீங்கிட்ட பிறகு அவர் கேவல ஞானம் அடைகின்ற நிலையில் அவருக்கு சித்த பதவி உறுதியாயிடுது. அப்போ மனிதனாக இருக்கிறார், மனித ஆயுள் மட்டும்தான் இருக்கும் அவருக்கு. மீதி 3 ஆயுளும் போயிடும் இந்த கட்டத்தில். விலங்கு ஆயுள் இருக்காது, நரக ஆயுள் இருக்காது, தேவாயுள் இருக்காது. ஏன்னா அவர் அந்த பிறவிகளுக்கெல்லாம் செல்ல மாட்டார். எப்போ அவருக்கு காதி வினைகள் முழுவதுமாக அழிந்து விட்டதோ அந்தராயம் வரைக்கும் இனிமேல் அவருக்கு பிறவி இல்லை. ஆனால் மனித உடலை வச்சிட்டு இருக்கார், இன்னும் ஆயுள் இருக்கு அவருக்கு. அதனால் மனித ஆயுள் மட்டும் இருக்கும், மீதி 3 ஆயுளும் போயிடும். இப்போ இதெல்லாம் கூட்டினோம்னா 53 + 7 60, 60 ஒரு 3 63 வினைகள் நீங்கணும். அது ஏற்கனவே இப்போ சொன்னேன். நீங்கள் மீண்டும் ஒரு முறை அதை பார்த்தோம்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். 63 வினைகள்
நீங்கியவுடன் அனந்த நான்மை என்று சொல்லக்கூடிய அந்த அனந்த ஞானம், அனந்த தரிசனம், அனந்த சுகம் மற்றும் அனந்த வீரியம் என்று சொல்லக்கூடிய அந்த 4 காதி வினைகள் நீங்கியதால் வரக்கூடிய அந்த தன்மை, கேவலி நிலை, அரகந்த நிலை, எப்படி வேணாலும் சொல்லலாம், அது கிடைத்து விடுகிறது. அந்த நிலையில் தான் கேவல ஞான நிலையில் விலகியவை 63. அதன் பிறகு மீதி இருக்கக்கூடிய 85 வினைகளும் கடைசி சுக்ல தியானத்தின் மூலமாக சுப வினைகளாக இருப்பதால் அவை நீக்குவதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவையும் நீங்கி விடுகின்றன என்று நாம் இதிலே பார்க்கிறோம். அதைத்தான் மேருமந்திர புராண பாடல்லையும் கடைசியாக அதை குறிப்பிடுறார் பாருங்க. ஆயிடை 85 வினை கெட்ட கணத்தே. இப்போ 85 வினை மீதி இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதை தான் இங்கே குறிப்பிடுறார் 85. ஆயிடை 85 வினை கெட்ட கணத்தே போய் உலக உச்சி புக்கான் பொருந்தி என் குணங்களோடும். சித்த நிலை வந்துடுச்சு, என் குணம் வந்துடுச்சு. தூயவான் மலர் சொரிந்து துதித்துடன் அமரர் போனார் மாயமில் தவத்தினான் வச்சராயுதன் வணங்கி போனான். சக்கராயுதனுடைய முக்தி சர்க்கத்தில் வரக்கூடிய பாடல் இது. ஆங்காங்கு கொடுத்துருக்கிறார், எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் ஒரே லைனாக கொடுக்கல. வைஜெயந்தன் முக்தி சர்க்கத்தில் ஒன்று, சஞ்சயந்தன் முக்தி சர்க்கத்தில் சில விஷயம், சக்கராயுதனுடைய முக்தி சர்க்கத்தில் சில விஷயங்கள் என்று பிரித்து பிரித்து நமக்கு நூல் முழுவதும் கொடுத்திருக்கிறார் வாமனாச்சாரியார். அற்புதமான ஒரு சமண ஆகம நூல் என்று சமையலே இருக்கிறது என்று சொன்னால் அது மேருமந்திர புராணம் தான் முதல் இடம் பெறும், மற்றவையெல்லாம் அப்புறம்தான். அதனால் அந்த நூலிலே வரக்கூடியதை நம்ம எடுக்கிறோம். இப்போ காதி வினை நம்ம சொல்லிட்டோம் 47, நாம வினைகளில் ஒரு 13 கழிந்ததையும் நம்ம பார்த்தோம். இது அடுத்த கணக்காக நான் சொல்கிறேன், காதி வினைகளை வச்சு சொல்கிறதால 13. அதன் பிறகு அந்த ஆயில் 3 ஆயில் போயிடுது இல்லையா, 3, அவற்றையெல்லாம் சேர்த்தா மொத்தம் 63 வினைகள் போயிடுது. அதன் பிறகு சித்த நிலையில் 85 வினைகள் விலகும்போது சித்த நிலையை அடைகிறது. அப்போ 148 வினைகளும் கழிந்து விடுகின்றன. அந்த 148 வினைகளும் கழிந்ததும் சித்த நிலையானது அந்த ஆன்மாவுக்கு ஏற்பட்டு விடுகிறது என்று நாம் இதிலே பார்க்கிறோம். இந்த கணக்கீடுகளில் கொஞ்சம் விரைவாக செல்வதாக தோன்றினால் அதை நம்ம தேவையானால் நிதானமாக கூட பார்க்கலாம் இன்னொரு பதிவில். இருந்தாலும் இவற்றினை நம்ம தமிழ் நூலிலே இருந்து எடுத்து கூறுவது கொஞ்சம் எளிதாக இருக்கும் என்பதனால் அதிலிருந்து எடுத்துருக்கோம். நம்ம கோமட்டச்சாரத்தில் இது தெளிவாக வருகிறது, குணநிலைகளை குறித்து. அது பிராகிருத மொழியிலே இருக்குது. கொஞ்சம் நாம் படித்து அறிந்து கொள்வதற்கு பயிற்சி தேவைப்படும். ஆனாலும் அது மேருமந்திர புராணத்திலே எளிதாக கிடைக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அதனால் 48வது காதையில் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த வினைகளை அழிக்கின்ற அந்த நிலையில் இருக்க தியானம் செய்யக்கூடிய அந்த தூய முனிவரை குறித்த காதை. ஆனந்தோ நிர்தகத்யுக்தம் கர்மேந்தன மனாரதம் நா சாசௌ கித்யதே யோகி பகிர் துக்கேஷ்வ சேதன என்று இதிலே அந்த நிலையை நமக்கு ஆச்சாரியர் விவரிப்பதை பார்க்கிறோம். இன்னும் கடைசியில் 2 காதைகள் நமக்கு இருக்கின்றன. அவற்றையும் நம்ம பார்த்து இந்த நூலினை நிறைவு செய்வதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். எனவே இவற்றிலே தொடர்ந்து இந்த இஷ்டோபதேச காதைகளை நாம் கற்று வருவதற்கு ஒன்றாக இணைந்து சுவாத்தியாயம் செய்து வருகிறோம். அதில் தாங்களும் இணைந்து கொண்டதற்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை அறிவதற்கு நூல்கள் மூலமாக நாம் முயற்சி செய்யலாம். அதில் ஏதாவது புரியாத விஷயங்கள் அல்லது இதில் இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகள் இருக்குமானால் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சுட்டி காட்டினால் அவற்றை நாம் திருத்தி கொண்டு முன்னேற்றம் செய்யலாம் என்ற வேண்டுகோளோடு இந்த நல்லறம் யூடியூப் சேனலை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறும், விரும்பியவர்களுக்கு இந்த சேனல் குறித்த தகவலை அளித்து அவர்களையும் இதில் இணைய செய்யுமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தங்களுடைய கருத்துக்களை அவசியம் பதிவிடுங்கள், அது முன்னேற்றத்துக்கு உதவும் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரன்.